ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தொடர்ந்து தினமுமே ஒரு படிப்பினை தரக்கூடிய நிகழ்வுகளை பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் நிறைய சந்தேகங்களையும் நம்ம கிளியர் பண்ணிட்டு இருக்கோம். அதில் எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு டவுட் என்னன்னா, தொழுகும்போது நம்ம என்ன பண்ணலாம், கண்ணை மூடி தொழலாமா அப்படிங்கிறத கேட்குறாங்க. அதே மாதிரி ஓதும்போது மனசுக்குள்ளே ஓதலாமா அப்படிங்கிறத கேட்குறாங்க. இந்த ரெண்டு விஷயத்துக்கும் ஆலிம்கள் என்ன கருத்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஏன்னா இது ரெண்டும் டைரெக்டாக ஹதீஸில் இருந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வராது. ஆனால் இதை வச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆலிம்கள் எல்லாருமே கலந்து பேசி ஒரு முடிவை எடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, அறிவிச்சிருக்காங்க. அந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த ரெண்டையுமே நம்ம எப்போ செய்கிறோன்னா, குரான் ஓதும்போது என்ன பண்ணுறோம், மனசுக்குள்ளே ஓதுறோம். திக்ரு ஓதும்போது என்ன பண்ணுறோம், மனசுக்குள்ளே ஓதுறோம். அதே மாதிரி தொழுகும் போது என்ன பண்ணுறோம், கண்ணை மூடி தொழுகிறோம். அதே மாதிரி தொழுகும் போது என்ன பண்ணுறோம், வாய் விட்டு ஓதாமல் மனசுக்குள்ளேயே ஓதுறோம். இதெல்லாம் நம்ம செய்கிறனால நம்மளுடைய இபாதத் முழுவதுமே இந்த விஷயத்தை நம்ம செஞ்சிட்ருக்கோம். சப்போஸ் அது தப்பாக இருந்தால் என்ன ஆயிரும், நம்மளுடைய தொழுகை முழுவதும் வீணாக போயிடும். அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். முதல் விஷயம் என்ன தெரியுங்களா, தொழுகும் போது கண்ணை மூடலாமான்னு கேட்டிங்கன்னா, அதிகமான ஆலிம்கள் சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, நான் எப்படி தொழுகிறனோ அதை பார்த்து அதே மாதிரி தொழுகுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா சஹீஹான அறிவிப்பு. நபி அவர்கள் எப்படி தொழுதாங்களோ அப்படி தொழுகிறது மட்டும்தான் நமக்கு சுன்னத்தாக இருக்குது. அதை தவிர நம்ம ஏதாவது ஒன்று நபி அவர்கள் செய்யாத செஞ்சுட்டாவே அது பார்த்திங்கன்னா ஏற்புடையதாக இல்லை. ஒரு சில விஷயங்கள் செய்யவே கூடாது. ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா சில சந்தர்ப்பத்துக்கு மட்டும் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி பார்க்கும்போது நபி அவர்கள் கண்ணை மூடி எங்கேயுமே தொழுகவே இல்லை. அது இரவு நேர தொழுகையோ பகல் நேர தொழுகையோ சுன்னத்தோ ஃபர்லோ எந்த இடத்துலையுமே நபி அவர்கள் கண்ணை மூடி தொழுகவே இல்லை. முதல் விஷயம். அப்போ நீங்கள் கண்ணை மூடி தொழுகிறேன், எனக்கு அப்போ தான் பார்த்தா உலகத்துடைய நினைப்பெல்லாம் இல்லாமல் கான்சென்ட்ரேட் பண்ணி தொழுக முடியுது அப்படின்னு நீங்கள் சொன்னால், அதற்கு ஆலிம்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா நபி அவர்களுடைய வழிமுறை இல்லை, அப்படி செய்யாதீங்க. அப்படி செய்கிறது ஒருவேளை நம்மளுடைய தொழுகையை ஏற்றுக்கொள்ளாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் ஏதோ ஒரு முக்கியமான சுச்சுவேஷனாக இருக்குது. இப்போ குழந்தை குறுக்கால வந்துருச்சு, குழந்தைங்க சிரிப்பு ஊட்டுறாங்க அப்படின்னா ஒரு 10 செகண்ட் கண்ணு மூடலாம். இல்லை ரொம்ப கண் எரியுது, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கலாம் அவங்களுக்கு கண்ணில், அந்த சமயத்தில் ஒரு 10 செகண்ட் கண் மூடலாம். இல்லை ஏதாவது ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்குது, கவனமே செலுத்த முடியல, நீங்கள் எங்கேயோ யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னா ஒரு செகண்ட் கண்ணை மூடினா எனக்கு என்ன ஆகும், எனக்கு மறுபடியும் அந்த கான்சன்ட்ரேஷன் வந்துடும், நான் நல்லா தொழுகுவேன் அப்படின்றதா நீங்கள் அப்போ கண்ணை மூடலாம். ஆனால் கண்ணை மூடியே தொழுகிறது அப்படிங்கிறது ஏற்க முடியாது. இது மக்ரூஹ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இக்கட்டான சூழ்நிலையில் மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம், கண்ணை மூடலாம். அதே சமயத்தில் இதில் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், கண்ணை மூடுறது மூடாதது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணை மூட மாட்டாங்க. சரி, அந்த கண்ணை எங்கே வச்சுருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன் நாம் கண்ணை மூடுறோம், நம்மளால் கவனம் செலுத்த முடியலன்னு நம்ம சொல்கிறோம்ல. அப்போ நபி அவர்கள் சஹாபாக்கள் எப்படி கவனம் செலுத்தினாங்க, அவங்களுக்கே கண்ணை மூடணுங்கக்கூடிய அவசியமே வரலன்னு கேட்டிங்கன்னா, நபி அவர்கள் நம்மளுடைய கண்ணுடைய பொசிஷன் இருக்குது பாருங்கள், அது ஒவ்வொரு நேரத்திலையும் எங்கே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் தக்பீர் கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க, கிப்லாவை முன்னோக்கி நின்றுப்பீங்க, நின்று தக்பீர் கட்டுவீங்க. தக்பீர் கட்டும் போது முதல்ல நீங்கள் சஜ்தா செய்யக்கூடிய இடம் இருக்குது பாருங்கள், அந்த இடத்த பார்த்துட்டு நீங்கள் தக்பீர் கட்டணும். அப்போ உங்கள் கண் எங்கே இருக்குது, கரெக்டாக சஜ்தா செய்யக்கூடிய இடத்துல இருக்குது. தக்பீர் கட்டணும். நீங்கள் ஓதுறீங்கல்ல, ஓதுறது எல்லாமே என்ன பண்ணணும், நீங்கள் கரெக்டாக சஜ்தா செய்யக்கூடிய இடத்தவே நீங்கள் பார்த்துட்டு இருக்கணும். அதாவது நீங்கள் அல்கம் சூரா துணை சூறால ஓதுறீங்களே, அந்த நிலையில் நின்று ஓதும் போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், சஜ்தா செய்யக்கூடிய இடத்தவே பார்க்குறது பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் ருக்கு செய்கிறீங்க, ருக்கு செய்யும் போது என்ன பண்ணணும்னா உங்களுடைய கால் விரல்களை பார்க்கணும். ருக்குல நம்ம என்ன பண்ணுவோம், குமிஞ்சிருப்போம். அப்போ குமியும் போது என்ன ஆகும், நம்மளுடைய விரல்கள் தெரியும். அப்போ கால் விரல்களை பார்க்கணும். அப்போ என்ன ஆகுது, நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் எல்லாமே கால் விரலுக்கு போகும். அப்புறம் என்ன பண்ணுறோம், சமியல்லாஹு லிமன் ஹமீதஹுன்னு எந்திரிக்கிறோமா, அப்போ மறுபடியும் என்ன பண்ணணும், சஜ்தாவுடைய இடத்த பார்க்கணும். அதுக்கப்புறம் ரப்பனா லக்கல் ஹம்துன்னு சொல்லிட்டு சஜ்தாவுக்கு போயிடுவோம். சஜ்தாவுக்கு போனதுக்கு பிறகு சஜ்தாவில் என்ன பண்ணணும், நம்மளுடைய நடு நெத்தியை, அதாவது ரெண்டு கண்ணுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த மூக்குக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதியை நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த நடு பகுதி, அந்த இடம் பார்த்தீங்கன்னா டச் ஆகிருக்கும், இல்லை நெத்தி டச் ஆகிருக்கும், மூக்கு டச் ஆகிருக்கும், ரெண்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பகுதி இருக்கும் பாருங்கள், அந்த இடத்த நீங்கள் என்ன பண்ணலாம்னா முசல்லால கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு சஜ்தாவில் பெருசாக ஒரு இடைஞ்சல் இருக்காது. ஏன்னா நம்ம ஏற்கனவே முசல்லாவில் ஒட்டி தான் இருப்போம். அதனால பார்த்தீங்கன்னா கண்ணு திறந்திருக்கக்கூடிய நிலையில் எது தெரியுதோ அதை பார்த்தாவே போதும் சஜ்தாவில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே தான் எல்லா ரக்காயத்துக்கும். அது போக அத்தஹியாத் ஓதும் போது நீங்கள் என்ன பண்ணணும், முதல்ல அத்தஹியாத் ஓதிட்டு இருக்கும்போது உங்களுடைய கையை பார்த்துக்கிட்டு இருக்கணும். அப்புறம் விரல் விடும்போது விரலை பார்க்கணும். அதுக்கப்புறம் ஓதி முடிச்சுட்டு சலாம் கொடுக்கும்போது தோல் சப்பையை பார்க்கணும். இப்போ நீங்கள் ரைட் சைடு அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லிங்கன்னா அங்கே என்ன பண்ணணும், பார்க்கணும். ஏன்னா அங்கே மலக்குமார்கள் இருப்பாங்க. அதனால தான் நம்ம சலாம் மலக்குமார்களுக்கு சொல்கிறோம். அப்போ முதல்ல சலாம் சொல்லும் போது ரைட் சைடில்
ஷோல்டர் பாருங்க. அதே மாதிரி அந்த கண்ணை வந்து லெஃப்ட் சைடு கொண்டு போகும்போது லெஃப்ட் சைடில் ஷோல்டர் பாருங்க. இப்படி உங்கள் கண்ணை நீங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் அதுக்கான பொசிஷனில் வச்சுட்டாவே போதும், உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் ஆகாது. அதை மீறி டிஸ்ட்ராக்ஷன் ஆகுதுனாவே நம்ம அந்த நேரத்தில் மட்டும் ஒரு 10 செகண்டு 15 செகண்டு கண்ணை மூடிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கண்ணை திறந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி பழகிக்கணும். முழுசாக கண்ணை மூடியே தொழுகிறது அப்படிங்கிறத நம்ம தவிர்த்துக்கணும். ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா சுன்னத்து கிடையாது, இது வந்து பார்த்திங்கன்னா மக்ரூஹுன்னு சொல்கிறாங்க. அப்போ முதல் விஷயம் கண்ணை மூடி தொழக்கூடாது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது விஷயம், வாயை விட்டு தான் நம்ம ஓதணுமா, அதாவது திக்ரு ஓதுறோம். என்ன சொல்கிறோம், நம்ம கையில் தசூமணி வச்சுருப்போம், இல்லை விரலில் என்னவோ, ஆனால் மனசுக்குள்ளேயே ஓதிப்போம். அதே மாதிரி என்ன பண்ணுவோம், குரான் ஓதுறோம்போ என்ன செய்வோம், திறந்து வச்சுருப்போம், கண்ணு மட்டும் பார்க்கும், ஆனால் மனசுக்குள்ளேயே ஓதுவோம். மூணாவது, தொழுகும் போது என்ன பண்ணுவோம், நம்ம ஓதுறோம் சூறாலாம், ஆனால் அதெல்லாம் சத்தமாக ஓதுறோம்னா சத்தமாக ஓதுறதுல மனசுக்குள்ளேயே ஓதுறோம். இப்படி மூணுலேயுமே பார்த்தீங்கன்னா திக்ரு, குரானு, அதே மாதிரி தொழுகிறதுலாம் நம்ம மனசுக்குள்ளேன்னு சொல்கிறோம்ல, அதை வந்து ஆலிம்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா மனசுக்குள்ளே ஓதுறது அப்படிங்கிறது வந்து கணக்கில் வராது நன்மையில். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அமல் செய்யும் போது உதட்டை அசைக்கணும், இல்லை குரல் எழுப்பணும், ரெண்டில் ஒன்று. அதாவது பொதுவாக நம்ம இப்போ நான் பேசும்போது எப்படி பேசுகிறேன், உதட்டை அசைக்கிறேன், அது போக சத்தத்தையும் எழுப்புறேன், 2 வேலை நடக்குது. சப்போஸ் நான் வந்து சத்தத்தை எழுப்ப தேவையில்லைன்னா நான் என்ன பண்ணுவேன், நம்ம உதட்ட அசைக்கணும், ஆனால் சத்தத்தை மட்டும் கொடுக்கக்கூடாது. நம்ம முணுமுணுன்னு செய்வோம்ல அந்த மாதிரியும், இல்லை சத்தம் இல்லாமல் நம்ம உதட்டை மட்டும் அசைச்சு பேசுவோம்ல அந்த மாதிரி என்ன பண்ணணும்னா நம்ம திக்ரு செய்யணும். அந்த மாதிரி தான் குரான் ஓதணும், அந்த மாதிரி தான் தொழுகணும். அப்போ சத்தம் தேவையில்லாட்டினாலும் சரி உதடு அசைய வேண்டும். எந்த ஒரு அசைவும் இல்லாத போது நம்ம ஓதக்கூடிய நன்மை நமக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு பெரும்பாலான ஆலிம்கள் சொல்கிறாங்க. இதை நான் நம்மளுடைய வீடியோவில் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன். ஏன்னா வந்து நிறைய பேர் மனசுக்குள்ளேயே வந்து அமல் செய்கிறீங்க, அப்படி செய்கிறது வந்து ஏற்றுக்கப்படாது, அதனால் வாய் விட்டு செய்யுங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ இனிமேல் எப்போ திக்ரு ஓதுனாலும், எப்போ குரான் ஓதுனாலும், எப்போ தொழுகும் போதும் சரி, இபாதத்துன்னு ஒன்று செஞ்சால் நாவால் செய்ய வேண்டியதை நம்ம நாவால் உதட்டால் அசைத்து தான் செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சத்தம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, அதையும் நான் கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அப்போ கண்ணை மூட வேண்டாம், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உதட்டை அசைங்க. இது ரெண்டு என்னது ரொம்ப முக்கியமான விஷயம். மூன்றாவதாக வந்து நான் ஒன்று ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் தொழுகும் போதும் சரி, திக்ரு ஓதும் போதோ இல்லை குரான் ஓதும் போதோ நமக்கு கான்சன்ட்ரேஷனே வரமாட்டேங்குது இல்லை, நமக்கு வந்து கவனம் செதறிக்கொண்டே இருக்குல்ல, அதுக்கு ஒரு அருமையான டிப்ஸ் என்னென்னா, ஒரு இபாதத்தை செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தானே நம்ம செய்கிறோம். இப்போ தொழுக வரோன்னா நம்ம அவசரமாக எதையாவது வச்சுட்டு 5 நிமிஷத்தில் தொழுதுட்டு வந்துடுறேன், அது வரையும் அடுப்பில் இருக்கட்டும்னு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் கான்சன்ட்ரேஷனாக தொழுகவே முடியாது. ஏன்னா அடுப்பில் இருக்கிறதே உங்களுக்கு ஞாபகம் வரும். அந்த மாதிரி எந்த ஒரு வேலையும் பெண்டிங்கில் வச்சுட்டு இபாதத் செய்ய வரக்கூடாது. செஞ்சு முடிச்சுட்டு செய்யணும். இல்லை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா தொழுதுட்டு போய் அடுப்பில் வச்சுக்கலாம்னு நினைக்கணும். இல்லை வந்து அடுப்பில் இருக்கிற வேலையை முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு லேட்டாக கூட தொழுதுருங்க. ஆனால் கான்சன்ட்ரேஷனாக தொழணும்னா எந்த ஒரு வேலையோடையும் சேர்த்து இபாதத்தை செய்யாதீங்க. இது முதல் விஷயம். ரெண்டாவது என்னன்னா, கான்சன்ட்ரேஷனாக செய்யணும்னா எல்லா உலக வேலையும் நம்ம செஞ்சுட்ருக்கோம், யோசிச்சுட்ருக்கோம், அதே மண்டக்குள்ளே ஓடிட்டு இருக்கோம். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஒழு செஞ்சுட்டு வந்து தான் என்ன பண்ணுவீங்க, குரான் ஓதுவீங்க. ஒழு செஞ்சுட்டு வந்து தான் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் தொழுவீங்க. அந்த சமயத்தில் என்ன பண்ணணும்னா, ஒழு செஞ்சுட்டு வந்த உடனே உலக விஷயங்களையும் நினைக்கக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் அல்லாஹ்வை பற்றியான விஷயங்களையும் நினைக்கணும். வேணும்னா உங்களுடைய கவலைகள், அதாவது எந்த விஷயத்தை பற்றி நீங்கள் துவா செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த துவாக்களை நினைக்கலாம். யா அல்லாஹ் எனக்கு இந்த காரியத்தை நடத்தி கொடு அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணலாம், நீங்கள் உங்களுடைய தேவைகளை நினைக்கலாம். அதே மாதிரி அல்லாஹ்வை வந்து என்ன பண்ணலாம், நம்ம இப்போ வந்து தொழுக போகிறோம், நமக்கு இந்த தொழுகை வந்து அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா நமக்கு வந்து தொழுகதான் வாழ்க்கை, மறுமையில் எதை கொண்டு தான் கூலி இருக்குது, முதல்ல இதுதான் அமல், மறுமையில் விசாரிக்கக்கூடிய அமல் அப்படின்னு சொல்லிட்டு தொழுகையை பற்றி ஒரு 5 நிமிஷம் நினைங்க. நான் இதை வந்து ஒழுங்காக தொழணும், கான்சன்ட்ரேஷனாக தொழணும் அப்படின்னு நீங்கள் அதை பற்றி பேச ஆரம்பிச்சிங்கனாவே உலக விஷயத்தை விட்டு உங்களுடைய நினைப்பு என்ன ஆயிரும், சிதறிடும். அதேமாரி அந்த சமயத்தில் அல்லாஹ்வை திக்ரு செஞ்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் உங்களுக்கு பிடிச்ச திக்ரு செய்யுங்க. என்ன செய்யலாம், சுபஹான் அல்லாஹ் கூட ஓதலாம், வெறும் சுபஹான் அல்லாஹ் கூட ஓதுங்க, இல்லை வெறும் ஸலவாத் ஓதுங்க, இல்லை அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஓதுங்க. ஏதாவது ஒன்று என்ன பண்ணுங்க, சும்மா வந்து எண்ணிக்கையெல்லாம் வேணாம், சும்மா ஒரு 2 நிமிஷம் ஓதிட்டு அப்படியே கான்சன்ட்ரேஷன் கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு போய் தொழுவு பாருங்க, உங்களுடைய தொழுகை பெட்டராக இருக்கும். எடுத்துனுமே வந்து ஒழு செஞ்சுட்டு வந்துட்டு நம்ம எதை செஞ்சாலும் நம்மளுடைய நினைப்பு வந்து என்ன பண்ணுறதில்ல, ஸ்டேபிள் ஆகிறதில்ல. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், கண்ணை மூடி தொழுகிறோம். பேசாமல் நீங்கள் ஒரு 5 நிமிஷம் இபாதத் சம்பந்தமாக நினச்சிட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் தொழுகும் போது உங்களுக்கு எப்படி இருக்கோ உங்கள் தொழுகை வந்து கிளியராக இருக்கும். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க.